Namaste. Greetings to all of you. Grandmaster Shiva Cox அவர்களுடைய Achieve the Impossible Lotus Sutraலேருந்து இன்னைக்கான மிக முக்கியமான செய்தி. Both pleasant and unpleasant experiences are necessary for our growth. All are ultimately good. நல்லது கெட்டது ரெண்டுமே நம்ம வளர்ச்சிக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாதாரணமாக கேட்குறவங்களுக்கு என்ன தோணும்? அது எப்படி சார் ஒத்துக்க முடியும்? நல்லது இருந்தால் ஒத்துக்க முடியும், நம்ம வளர்ச்சிக்கு யூஸ் ஆகும். நல்லது இல்லைன்னா கெடுதல் தானே வரும் அப்படி சொல்லுவாங்க. கெடுதல் எப்படி வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும்? கெடுதல் அழிவுக்குள்ள காரணமாக இருக்கும் இல்லையா? இதை நார்மலாக யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆல் ஆர் அல்டிமேட்லி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் க்ரோத் அப்படி சொன்னாங்க. ஃபார் யுவர் க்ரோத் அப்படின்னா நீங்கள் யாருங்கிறதுல தெளிவு இருக்கணும். உங்கள் உடலோட க்ரோத்துக்கு கிடையாது, ஆத்மாவோட வளர்ச்சிக்கு நல்லது கெட்டது ரெண்டும் அனுபவங்கள் தான். அப்போது எது ஒருத்தருக்கு நல்லதோ இன்னொருத்தருக்கு கெட்டதாக இருக்கிற மாதிரி தெரியுது. எப்படி? அதுக்கு என்ன உதாரணம் சொல்ல முடியும்? உங்களுக்கு அந்த கடவுளுடைய 3 குணங்கள் அன்பு, அறிவு, சக்தி. இந்த அன்பு உங்களுக்கு நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கெடுதல் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அன்பு அதிகமாக இருக்கிற அந்த குணத்தை பயன்படுத்தி அவங்க ஏதோ தெரியாமல் பண்ணுறாங்க சார், விட்டுருங்க, அவங்கள மன்னிச்சிருங்க, இது ஒரு யங் சோல், அதுக்கு வளர்ச்சி பத்தாது, அனுபவம் பத்தாது, அவசரத்தில் ஏதோ பேசுது, அது இதுக்கு மேலே ஏதாவது பேசினா அதுக்கு வேதனை வரும்னு கூட தெரியாமல் பண்ணுது, இதை போய் திட்டினா இன்னும் மோசம் சார், அதை மன்னிச்சு விட்டுருங்க அப்படி சொல்வீங்க. இது ஒருத்தங்க உங்களுக்கு கெடுதல் பண்ணும்போது நீங்கள் அதையே உங்கள் வளர்ச்சிக்கு பயன்படுத்திட்டீங்க. அன்பிளசன்ட் தான் இந்த இன்சிடெண்ட், ஆனால் யூ மேட் இட் யூஸ்ஃபுல் ஃபார் யூர் க்ரோத். ஆக்சுவலாக மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாங்க, இதை நீங்கள் என்ன சொல்வீங்க? இந்த உதவி எனக்கு வர்றதுக்கு எனக்கு பிராப்தம் இருந்தது, அப்போ நல்ல கர்மா நிறைய நான் செஞ்சுருக்கேன், அந்த விளைவினால் எனக்கு இது கிடச்சிது. நல்லது கிடச்சிதுன்னு ஒன்று என்னோடய கர்மா நல்லா இருக்குது அதனால தான் கிடச்சிதுன்னு மட்டும் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இது ஏற்கனவே உங்களுக்கு பிராப்தம், அவள் முன்னாடி செஞ்சதுக்கானது உங்களுக்கு கிடச்சிச்சு. ஆனால் புதுசாக நீங்கள் ஒன்று நல்லது உருவாக்கணும் இல்லையா? அப்போ என்ன சொல்வீங்க? மிகுந்த நன்றி உணர்வும் பாசமும் அதை கொடுத்து அவங்களுக்கு கொடுப்பீங்க. அப்போ புதுசாக என்ன பண்ணுறீங்க? புதுசாக நன்றி உணர்வு சொல்லக்கூடிய ஒரு விதை போடுறீங்க, அன்பு பாசம் கருணை சொல்லக்கூடிய விதையை அவங்களுக்கு திரும்ப கொடுக்குறீங்க. அப்போ திரும்பவும் இதை நீங்கள் விதைச்ச மாதிரி ஆகுது. அப்போ நல்லதும் கெட்டதும் நீங்கள் உங்கள் வளர்ச்சிக்காக பயன்படுத்த முடியும். இதை குறித்து வச்சுக்கோங்க. இது ஒரு ஃபென்டாஸ்டிக் நியூஸ் உங்களுக்கு. விஷ் யூ தி வெரி பெஸ்ட். God bless you. Namaste.